Taste the Daily. கிருஷ்ணகிரியில் புதிய சிப்காட் அமைக்கும் பணிகளை எதிர்த்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய சிப்காட் அமைக்க சூளகிரி அருகே நல்லக்கான கொத்தப்பள்ளி, கோனேரிப்பள்ளி, குண்டுகுறுக்கி, கொரக்குறுக்கி, வரதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. அரசின் இந்த செயலுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சூளகிரி பகுதி விவசாயிகள் 200க்கும் அதிகமானோர் சூளகிரி ரவுண்டானா முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியின் போது சோறு போடும் விவசாயத்தை கூறு போடாதே, சாப்பாடு தரும் நிலத்தில் சாப்ட்வேர் எதற்கு என உணர்ச்சிமிக்க கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர், வேலை செய்பவர்கள் வெளியூர்காரர்கள், தொழில் தொடங்குபவர்கள் கார்ப்பரேட்டுகள் என்பதால் இனி புதிதாக தொழிற்பேட்டைகள் அமைக்கக்கூடாது என தெரிவித்தார். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை எதுவுமே கேட்க மாட்டாங்க, இழிச்சுவாயன்னு நினைச்சிட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சிப்காட் மேல சிப்காட் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிப்காட் 2 சிப்காட் போதுமானது. வேலை செய்யறவங்களும் வெளியூர்காரங்க, முதலாளிகளும் வெளியூர்காரங்க, கார்பரேட் கம்பெனிக்காரங்க. நிலத்தை மட்டும் எதுக்கு விவசாயிட்டு இருந்து எடுக்கணும்? இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரை சுத்தி, சூளகிரியை சுத்தி, தளியை சுத்தி, தேன்கனி கோட்டையை சுத்தி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் பெரிய பெரிய முதலாளிங்க வாங்கி போட்டிருக்கிறாங்க. இப்ப முதலாளிங்க தொழில் பண்ணணும்னா முதலாளிகிட்ட இருக்கிற நிலத்தை எடுக்க வேண்டியதானே? ஏன் விவசாயிட்டு நிலத்தை எடுக்கிறீங்க?